வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க போகிறோம். ஓகேவா? ஸ்கேலுக்கு கீழே கட் பண்ணிக்கலாம். அது இடுப்பு கரெக்டாக அது பிடிச்சோன்னு அது பிடிச்சோன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் போட்டானா என்னன்னு தெரியல. அளவு கரெக்டாக இருக்கும். பிடிச்சதோடய தான் இருக்கு அப்படியே. பின்னாடி கழுத்து இறக்குச்சுனீங்க. அங்கே இறக்குனா தானே உங்களுக்கு இந்த இதுவும் இப்படி ஒட்டி இது வந்துங்க இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு இப்படி ஒட்டி வருதுல, ஒட்டி வராமல் இப்படி இப்படி வரணும். கொஞ்சம் தள்ளி ஆனால் பற்ற மாட்டேங்குது. ஏன் அப்படி? இப்போ எது உடம்பு பிரச்சனையா? விரியுது. ஆமாம், இருக்க என்னைக்கு விரிய போகிறோமா அன்றைக்கி தான் எரிய போகிறது. ரொம்ப நான் அகண்டு போயிடும். ரொம்ப வேண்டாம். ஆமாம். அப்படியே உட்காரணும். இதெல்லாம் இங்கேருந்து அப்படி சுருட்டிக்கிட்டு இங்கே வந்துடும். எல்லாம் அப்படியே உட்காரதே இருக்கிறதுல. அதை நான் இப்படி உட்காந்துக்கிறப்ப இந்த வயிறு எல்லாம் இப்படியே தெரியும். இந்த பக்கம் அவனுக்கு எல்லாம் பார்ப்பானுங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் பிரச்சனையே. இறக்கிட்டோம்னா ஆமாம், சுடிதார் தான் பெஸ்ட்டு. அந்த புடவைக்கு என்ன பண்ணுறது? பிஞ்சத்துக்கு இல்லை, சாத்தியாச்சு. நான் நல்ல தட்டி கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆமாப்பா, அதான் சொல்கிறேன். நான் இந்த கடைக்கு போனேன். எதுக்குள்ள? ஞாயிற்றுக்கிழமைல நானே நீங்கள் வந்ததை அதான் சொன்னேன்னு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் இன்னைக்கு வர வேணாம்னு நினச்சேன். திருச்சி போய் தங்கி வேலை பார்க்க போகிறாங்க. வேறு எங்கேயும் தைச்சி எனக்கு செட் ஆகுது. எங்கள் வந்து தைச்சி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நான் வீட்டில் வேலை போய் 3 நாளாக போய் போட்டுட்டு போய் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படிங்களா? நேரங்கிறது பழைய வண்டி எங்கேயாச்சும் இருந்தால் அந்த பசங்களுக்கு விசாரிக்கிறோம். ஒரு வண்டி புது வண்டியாக இறக்கி கொண்ட பையன் கீழே விட்டு உடச்சிட்டான். உடச்சி ரொம்ப நாளாகிட்டு அதே வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அதில் வர ரொம்ப சுத்தம் இல்லை. வண்டி கேட்குறானுங்க. எவ்வளோ எடுத்தீங்களா நீங்கள்? 90ண்ணா. 90? ஒரு மீட்ரு தானே உங்களை எடுக்க சொல்லிடுங்க. கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு கை இறக்கம் போடுறீங்க. கை இறக்கம்ல, அந்த கை தான். கம்மியாக இருக்கு. இந்த கை தான் இப்போ. இந்த புடவை எடுக்கிறதுக்கு போய் நின்று இருக்குதோ பாருங்க மகாராஜாவில். எப்பா செட் சாரி எடுக்கிறதுக்கு
இல்லையா? ஆ ஆ. ஆமாம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆ. இந்த படம் எடுக்க. இருக்கு. அதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து சே சே சே. எல்லாருமேவா? ஆமாம், ஒரு குரூப்பே ஒரு கேங்கே போயாச்சு. ஏன்னா ஏடி இல்லை ஆஃபீஸில். சரி கிளம்பி வா போயிட்டு வரும் எல்லாரும் அப்படின்ட்டு. எல்லாருமே அவங்க காசு போட்டு எடுக்கிறதா? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் அவங்க காசு தான். காசு தான். காசு தான். அதான் செட்டாக எடுக்கணும். செட்டாக எடுக்கணும். அதான் தனியாக அப்படி என்ன ரூல்ஸா? அப்படியே ரூலெல்லாம் கிடையாது. கலெக்டரேட்டில் எல்லாருமே அப்படி கட்டுவாங்க. ஸோ அவங்க கட்டுறப்ப நமக்கு கொஞ்சம் அதான் போகும்போது தான். மித்தபடி என்ன அவங்களாம் கட்டும்போது நீங்கள் கட்டலான்ட்டாக்கா என்ன ஃபிஷரிஸ் மட்டும் இப்படி இதல்ல அப்படின்ற மாதிரி ஈகோ பிரச்சனை ஆகிடும். அது ஒரு இது இல்லை அந்த மாதிரி. அதனால தான் அவங்க ஜவுளி கடைக்காரனுவாங்க ஓவராக இது பண்ணுறானுங்க. அவனு டிசைன்லாம் கொண்டா இறக்கணும். இந்த மாதிரி அங்கே இறக்குருவாங்களா? இறக்க மாட்டாங்களே. கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பையன், சின்ன பையன் வெட்டணும். நான் எப்பயுமே 90 தான் எடுப்பேன். எப்போ நீங்கள் முதல் எடுத்துகிட்டு வந்தீங்க 90? நீங்கள் சொல்லி சொல்லி நான் ஒரு ஆமாம். என்ன சொல்லுவாங்க? நேர் கட்டிங்கே போட்டுருவா? புரியல. நேர் கட்டிங் போட்டுருவா, சாதா கட்டிங் போட்டுருவா? அப்படின்னா நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங் இல்லாமல் நேர் கட்டிங். அதுனா எப்படினாலும் ப்ளவுஸ் எப்படி தைப்பீங்க? அது என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும். நேர் கட்டிங்க போடுவா, கிராஸ் கட்டிங். கிராஸ் கட்டிங்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா ப்ளவுஸும் நான் கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பெர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. அதனால ஒன்று நேர் கட்டிங் போட்டதில்லை, இப்போதான் போடுறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் ப்ளவுஸ் அழகாக இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி தைச்சிட்டு வருவாங்க, பார்த்துக்கோங்க. இந்த குண்டம்மாவுக்கு இந்த புடவை இது பண்ணணுமே கொஞ்சம். நீங்களே குண்டமாக இருக்கிறீங்க கொஞ்சம். இப்போ என் பிள்ளை வந்து என்னை நம்மளே சொல்லிட்டு போகலாம். ஏன் குண்டமானு தான் சொல்ல முடியும். ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்குது. நேர்கட்டி மட்டுமே ஜாயிண்ட் இருக்குது.
கழுத்துக்கு பார்டர் வேணாம் இல்லையா? கழுத்துக்கு பார்டரெல்லாம் வந்து பிளேனாக இதாக கொடுக்க முடியாது. இந்த புடவையில் நெருக்கி இந்த மாதிரி கொடுத்தா அழகாக இருக்குமா? பச்சையில் ஏற்கனவே பார்த்து அந்த இடுப்புக்கு அந்த பார்டெல்லாம் வராமல் பார்த்தானே பத்தாத துணி. அந்த பார்டு வேண்டாம், இடுப்புக்கு வேண்டாம். ஐயோ சாரி, வேறு எதுவும் ஜாயிண்ட் பண்ண முடியாதா? நல்ல துணியை போட்டுட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ஜாயிண்ட் பண்ணி கொடுக்குங்களா? இப்போ பார்டு வரதுனால பிடிக்கவே பிடிக்காது. கைக்கு வண்டி வச்சா எனக்கு இஷ்டப்பட. நான் இதை பார்த்து அதான் சொல்கிறேன்ல, நான் எனக்கு சிங்கிங் வந்துட்டு எனக்கு இதாக இருக்கணும்.